தான் காதலிச்ச பையன் இறந்து போயிட்டான்னு நம்மளும் இறந்துடலான்னு ரயில்வே டிராக்ல நிக்கிறா. அப்ப இவளுக்கு ஒரு போன் கால் வந்தனால கண்ணை முழிச்சு பார்த்தா ட்ரெயின் பக்கத்துல வந்துருச்சு. அதனால பயந்து போய் ரயில்வே டிராக்கை விட்டு வெளியில வந்துடுறா. யாரு கால் பண்ணிருப்பான்னு எடுத்து பேசுனா, நீங்க பார்க்ல உட்கார்ந்து இருக்கும் போது உங்க பேக ஒரு திருடன் திருடிட்டு போயிட்டான், அவனை அடிச்சு புடிச்சு அந்த பேக நான் தான் வச்சிருக்கேன், நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா நானே அந்த பேக வந்து தந்துடுறேன்னு சொல்றான். அதுக்கு இந்த பொண்ணு எனக்கு பேகே வேணான்னு போனை கட் பண்ணிடுறா. இந்த பையனோட அம்மா டாக்டரா இருப்பாங்க. அவங்க கூட ஹாஸ்பிட்டல் போகும்போது இந்த பொண்ணை மீட் பண்றான். அந்த பொண்ணு கிட்ட போய் என்ன ஞாபகம் இருக்கா, நீங்க பார்க்ல உட்கார்ந்து இருக்கிறப்ப உங்க பேக ஒருத்தவன் திருடிட்டு போயிட்டான், அந்த பேக் இப்ப ஏன்ட்ட தான் இருக்கு, நீங்க இங்கேயே உட்கார்ந்துருங்க, உங்க பேக கொண்டு வந்து தரேன்னு சொல்லிட்டு போறான். வந்து பார்த்தா அந்த பொண்ணை காணோம். அதுக்கப்புறம் ஒரு நாள் இவன் தியேட்டருக்கு போயிருக்கிறப்ப அந்த பொண்ணை யதார்த்தமா மீட் பண்றான். நான் அவ்வளவு தூரம் சொல்லி உங்க பேகை எடுத்துட்டு வந்து தரேன்னு சொன்னா நீங்க பாட்டுக்கு கிளம்பிட்டீங்க, இன்னைக்கு உங்க பேகை தராம நான் விடவே மாட்டேன்னு உங்களை கையோட கூட்டிட்டு போய் அந்த பேகை தந்துட்டு தான் விடுவேன்னு அவங்கள கூட்டிட்டு போயிடுறான். போற வழியிலேயே அந்த பொண்ணு கிட்ட நிறைய பேசுறான். ஆனா அந்த பொண்ணு எதுவுமே ரியாக்ட் பண்ணாம ரொம்ப அமைதியாவே தான் இருக்கா. ஏங்க இப்படியே இருக்கீங்க, வாழ்க்கைனா பிரச்சனை வரதாங்க செய்யும், இப்படியே இருக்கிறனால உங்க பிரச்சனையே சரியாகிடாதுன்னு சொல்றான். எந்த பிரச்சனையுமே இல்லாம ரொம்ப நிம்மதியா இருக்கக்கூடிய ஒரு இடம்னா சுடுகாடு மட்டும்தான். சுடுகாட்டுக்கு கூட்டிட்டு போறான். இங்க உள்ளவங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனையே இருக்காது, பூமியில இருக்கிற உயிர் உள்ள அனைத்து ஜீவனங்களுக்குமே பிரச்சனை இருக்கதான் செய்யும், அதுக்கான தீர்வை நம்ம தான் தேடணும்னு சொல்றான். இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரியணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பார்ட் 4ன்னு போட்டு போங்க.